ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய இந்த வருஷம் இப்போ ரவுண்ட் 1ல் போய் காலேஜ் செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷத்துக்கான என்னுடைய ஒரு சஜஷன் டு த பேரண்ட்ஸ் அண்ட் அட்வைஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் ரவுண்ட் 1 பொறுத்தவரை நம்ம கொடுக்க போறிய ஒரு ஃபைனல் அட்வைஸாகவும் ஃபைனல் சஜஷனாகவும் நான் இதை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். அந்த வகையில் நாளையோட நீங்கள் வந்து அந்த ஃபீஸை வந்து கட்டி சாய்ஸ் ஃபில்லிங்காக உள்ள நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆக போறீங்க. பணம் கட்டாதவங்க யாராவது இருந்தால் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, மறந்துடாதீங்க, உங்கள் பணத்தை கட்டுங்க. கிட்டத்தட்ட 12,200 கொஞ்சம் பேர் 200 சொச்ச பேர் வந்து உங்களுக்கு எழுத போறாங்க. அப்ராக்சிமேட்லி 12,200 ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த 12,200 பேருமே வந்து கண்டிப்பாக உள்ள வருவாங்கன்னா 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெஃபினட்டா கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்து இதில் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஒரு 200 300 பேர் இதில் ஸ்கிப் ஆகி வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் என்னுடைய ஃபைனல் ரெக்வஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸா நான் இங்க ஒரு 5-6 பாயிண்ட் நான் சப்மிட் பண்றேன் உங்களுக்கு. அதுல பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹையர் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம 199.66 அதுல இருந்து 175 வரைக்கும் கால் ஃபார் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே இந்த தடவை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸை தயவு செய்து நீங்க போடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் ரெக்வஸ்டாகவும் சஜஷனாகவும் உங்களுக்கு சப்மிட் பண்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 180 கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 1,500 பேர் இருக்கும் போது காம்படிஷன் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நம்பர் 1. இந்த 191க்கு மேல 1,600 பேர் இருக்கிறதுனாலும் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வேணும்னு நினைக்கிறதுனாலையும் காம்படிஷன்ஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்க அதிகப்படுத்தினா தான் நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு கேம்பஸ்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும் பொழுது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ உங்களுடைய கட் ஆஃபை வச்சியும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுடைய ரேங்கிங் வச்சும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸை வேற எங்கேயுமே பார்க்க வேண்டாம். தமிழ்நாடு TNEA2020 அப்படிங்கிற வெப்சைட்ல உள்ள போனீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கான கட் ஆஃபும் ப்ரீவியஸ் இயருக்கான ரேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எந்த காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு கீழே ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேங்கை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரேங்க்கு இப்போ நீங்க எடுத்திருக்க ரேங்க்குடைய ஜெனரல் ரேங்கோட கம்பேர் பண்ணுமே தவிர கம்யூனிட்டி ரேங்கை கம்பேர் பண்ணாதீங்க. கம்யூனிட்டி ரேங்க்ங்கிறது இங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் ஏன் சார் அதை கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா, உங்க கம்யூனிட்டியில உங்க கூட எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நீங்க அதில் எத்தனாவது ஆளா இருக்கீங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி உங்களுக்கு ரேங்கிங்கை தவிர கம்யூனிட்டி ரேங்கிங் வச்சு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்க அந்த ரேங்கிங் பார்க்கும்பொழுது போன வருஷம் ரேங்கிங் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த ரேங்கிங்ல கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜெனரல் ரேங்கிங். அதுல உங்க கட் ஆஃபையும் ஒரு பாயிண்ட் நீங்க வச்சுக்கோங்க, உங்க ரேங்கிங்கும் ஒரு பாயிண்ட் நீங்க வச்சுங்க. மோர் ஆர் லெஸ் நம்ம ரொம்ப கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இல்லை. இந்த வருஷம் பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால மோர் ஆர் லெஸ் ஒரு ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200-300 ரேங்கிங் அதிகமாகவோ அல்லது 200-300 ரேங்கிங் கொஞ்சம் நியரஸ்டாவோ கீழவையோ நீங்க வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய காலேஜும் அதுக்கு மேல இருக்கிற காலேஜும் நீங்க கண்டிப்பா பிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இது பாயிண்ட் நம்பர் 2. 3வது, சாய்ஸ் ஃபில் பண்ற அந்த இடத்துல வந்து நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது வந்து ஒரு சாய்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 250 இன்னும் மோர் தென் தட் நீங்க கொடுக்கலாம். பட் ஒரு 200-250 சாய்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதிகமான ஒரு சாய்ஸா இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ வந்து ஒரு காலேஜ்ல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்டி காலேஜ்ல நீங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிஎஸ்டி காலேஜுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சிஇஜி கேம்பஸா இருக்கலாம், அல்லது எம்ஐடி கேம்பஸா இருக்கலாம், சென்னையை சார்ந்தவங்களா இருந்தா ஒரு SSN வெங்கடேஸ்வரா கேம்பஸா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணணும்னா அந்த பிஎஸ்சிக்கு மேல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 காலேஜ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க உள்ள போட்டுக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி நீங்க படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த இடத்துல பிஎஸ்சி பிக்ஸ் பண்ணுங்க. பிஎஸ்சிக்கு ஈக்குவலண்டா அடுத்த லெவல்ல இருக்கிறத நெக்ஸ்ட் பிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கறத மிடில் லெவல்ல வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து கண்டிப்பா போட்ட கன்ஃபார்மா கிடைச்சிடும். அதாவது கீழே லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய கேம்பஸஸுமே வந்து 1 or 2 3 கேம்பஸஸ் நீங்க பிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒட்டுமொத்தமா நம்பர் ஆஃப் கேம்பஸஸ் அப்படின்னு சொல்லும்போது மேல ஒரு 5 கேம்பஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிற இடத்துல மிடில் லெவல்ல ஒரு 5 கேம்பஸ், உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 5 கேம்பஸ் அட்லீஸ்ட் நீங்க பிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த கேம்பஸ்க்குள்ள நீங்க நினைக்கிற அந்த பிரான்ச், ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல ஐடியோ இல்ல இசியோ இல்ல மெக்கானிக்கல் என்ன படிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, ஸ்டூடெண்ட்டுக்கான பேஷன் என்ன இருக்குங்கிறதோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க.
இல்லை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து எங்கேயோ ஒரு காலேஜில் வந்து அதாவது இப்போ நல்ல மார்க் 195 அந்த மாதிரி எடுத்த ஒரு கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு தகுதி இருக்கு. ஆனால் அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறதுனால அவர் எங்கேயோ போய் அங்கே படிக்க வேண்டிய இடத்துல வந்து இங்கே கீழே வேற எங்கேயாவது ஒரு அடுத்த லெவல் இருக்கிற கேம்பஸில் போய் மாட்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை இருக்கக்கூடிய சிஇஜியாக இருக்கட்டும், எம்ஐடியாக இருக்கட்டும், இந்த கேம்பஸ்க்குள்ள நீங்கள் அதாவது பிரைமரி பிரான்ச்னு சொல்லக்கூடிய சர்க்கிள் பிரான்ச்சாக இருக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோர் பிரான்ச் மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் இந்த பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லை செகண்டரியாக வரக்கூடிய ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, ஈவன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த மாதிரி எந்த கோர்ஸாக இருந்தாலும் டெஃபினட்டா நீங்க அந்த சிஇஜி கேம்பஸ்லயோ இல்ல எம்ஐடி கேம்பஸ்லயோ தாராளமா நீங்க எடுக்கலாம். இல்ல ஹையர் லெவல் ப்ரையாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்எஸ்என்னோ, பிஎஸ்ஜியோ, இல்ல குமரகுருவோ, சிஐடியோ, இல்ல தியாகராஜாவோ, இந்த மாதிரி இல்ல ஜிசிடியோ, இந்த மாதிரி கேம்பஸ்ல கண்டிப்பா நீங்க படிக்கலாம் அப்படிங்கறத திருப்பி நம்ம சொல்றோம். ஸோ 100% இந்த மாதிரி கேம்பஸ்ல இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா கிடைச்சிரும். சாஃப்ட்வேர்ல வந்து இன்னைக்கு அதிகமா எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு அதிகமா சாஃப்ட்வேர்ல இருந்து வரக்கூடிய பீப்புள் பார்க்கக்கூடிய அந்த நாலேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களா, நம்பர் 1. உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து ஸ்கில் இருக்கா, அதாவது ஒரு ப்ராப்ளத்தை குயிக்கா சால்வ் பண்றீங்களா, லாஜிக்கல் திங்கிங் இருக்கா, இதை தான் அவங்க மெயினாக ரெஃபர் பண்றாங்க. மூணாவது, டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு குரூப்ல ஒரு டீம்ல உங்களால சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நடத்துறாங்க. ஸோ எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியா இருந்தாலுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் வேணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த ஆப்டிடியூட் செக் பண்ணும்போது உங்களோட ஆட்டிடியூட செக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் குரூப்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க. இதை தவிர ப்ரோக்ராமிங் ஸ்கில், நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டுக்குள்ள போறதுனால உங்களுக்கு சர்டன் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. ப்ரோக்ராமிங் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில்லாம் ரொம்ப டெப்த்தாலாம் அவங்க பாக்குறது இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள போனதுக்கு ட்ரெயின் ஆயிருவீங்க. இதுதான் எல்லா ஐடி டிபார்ட்மெண்ட் அல்லது ஐடி லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பாக்குறதுனால, ஸோ எந்த பிரான்ச்சை படிச்சவங்களா இருந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஐடிக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் நீங்க என்ன வளர்த்துக்கிறீங்க, என்னதான் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலுமே, இல்ல மெக்கானிக்கல் படிச்சாலுமே, இல்ல ட்ரிபிள் படிச்சாலுமே, இல்ல இசிஇ படிச்சாலுமே, அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் என்ன இருக்குங்கிற இன்னொரு பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்டா உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நிறைய இடத்துல இருக்கு. நான் ஏன் திருப்பி வந்து காலேஜுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஹை கிளாஸ் டாப் லெவல் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு மட்டும்தான் போவாங்க. லோயர் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து அதிகபட்சம் அவங்க போகிறது வந்து கிடையாது. எங்கேயோ 1 or 2 கேம்பஸஸ்க்கு வந்து நீங்க ரிஃப்ளெக்ட் ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் த கேம்பஸ்ல அது கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்றோம், டாப் கேம்பஸை மிஸ் பண்ணிடாதீங்க. டாப் கேம்பஸ் இருக்கிற எந்த பிரான்ச் வேணாலும், ஈவன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, தாராளமா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் படிக்கலாம். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வந்து அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க தாராளமா படிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவான டிபார்ட்மெண்ட். எனிவே, ஸோ நம்ம இந்த பாயிண்ட் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நான் திருப்பி இதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, காலேஜுக்கான ப்ரிஃபரன்ஸை நீங்க ஹையர் லெவல்ல ரைஸ் பண்ணுங்க. செலக்ஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியற கேம்பஸை முன்னாடி வைங்க, கிடைக்கும் தெரியற கேம்பஸை மிடில் வைங்க. உங்களுக்கு அப்புறம் ஈஸியா இன்னும் நமக்கு இது கண்டிப்பா கிடைச்சிருப்பா அப்படிங்கிற உங்க லோயர் லெவல் இருக்கிறதையும் கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ மினிமம் ஒரு 25ல இருந்து மேக்ஸிமம் 50 நம்பர் ஆஃப் சாய்ஸஸை நீங்க தயவு செய்து ஹையர் லெவல் கட் ஆஃப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் கொடுக்கலாம். ஒருவேளை டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு 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 100 பேர் இல்ல வந்து ஒரு 150 பேர் இல்ல 200 பேர் வேணா ஒரு லிமிட்டட் நீங்க சாய்ஸஸ் கொடுக்கலாமே தவிர, மிச்சம் எல்லாருமே நம்பர் ஆஃப் சாய்ஸஸை நீங்க அதிகமாக தான் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். மூணாவது, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை கரெக்டா ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த 2 நாள் கழிச்சு, அதாவது 12-13க்கு அப்புறம் 14ஆம் தேதி காலையில் நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது உங்க மெயில்ல ஒரு ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்திருக்கும். இந்த ப்ரொவிஷனல் ஆர்டர்ல நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இது முக்கியமான பாயிண்ட். இந்த கன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கன்ஃபர்மேஷன்ல மோஸ்ட்லி நம்பர் 1 அப்படிங்கறத நீங்க வந்திருக்கும். அதாவது நம்பர் 1 உங்களுக்கு ஒரு காலேஜ் நீங்க போட்ட காலேஜ், ஏதாவது ஒரு காலேஜ் நீங்க ப்ரையாரிட்டி போட்டதுல கிடைச்சிருக்கும். அந்த காலேஜை எடுத்துக்கிறதுக்கு மேக்ஸிமம் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிக்கங்க. நம்பர் 1 சாய்ஸ் வில் பி தி பெஸ்ட் கன்ஃபர்மேஷன் சாய்ஸா இருக்கும். நம்பர் 2 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டோம். திருப்பி நான் ஏன் ரிப்பீட் பண்றேன்னா, இது ஒரு ஃபைனல் சஜஷனா வைக்கிறதுனால நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது, கொடுத்த கன்ஃபர்மேஷன் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து பாயிண்ட், நான் கொடுத்தது எனக்கு ஓகே. சம்டைம்ஸ் இதுக்கு நான் மேல போட்டிருக்கிற ஏதாவது ஹையர் லெவல் இருந்ததுன்னா அப்போர்ட் மூவ்மெண்ட் இருந்தா எனக்கு கொடுங்கன்னு கேட்கறது கூட ஓகே. அப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு, அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்சஸ் இருந்தா மேல கிடைக்க போகுது. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனை தவிர 3rd ஆப்ஷனோ 4th ஆப்ஷனோ 5th ஆப்ஷனோ போறது
டெஃபினட்டா யூ ஆர் இந்த டேஞ்சரஸ் ஜோன், யூ ஆர் கோயிங் டு மிஸ் த குட் கேம்பஸ் அப்படிங்கிறது தான் கிளியர் கட்டா தெரியுது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த ஃபைனல் உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்க போறீங்க இல்லையா, உங்களுக்கு அலாட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு அதுல வந்து நீங்க கண்டிப்பா உங்களோட அக்செப்டன்ஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் மஸ்ட். நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும், ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஸ்கிப் ஆகி செகண்ட் ரவுண்ட்ல போயிடுவீங்க. அதுவும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டேஞ்சரஸ் ஜோன்ல கொண்டு போய் தள்ளும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்க. நிறைய கோர்சஸ் நீங்க போடுங்க. டெஃபினட்டா நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறோம், தி பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட். இதுல வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நம்ம கொடுத்திருக்கிறோம், ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் நம்ம கொடுத்திருக்கிறோம், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நம்ம கொடுத்திருக்கிறோம், அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் நம்ம பிரிச்சு கொடுத்திருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறவங்க எல்லாருக்குமே நம்ம அந்த ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னமும் அதுல கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நிறைய பேர் என்ன கூப்பிடுறீங்க, பேசணும்னு நினைக்கிறீங்க. கண்டினியூஸ் கால்ஸ் வரதுனாலையும் கண்டினியூஸ் மெசேஜ் அண்ட் வாட்ஸ்அப் வரனாலையும் என்னால கண்டிப்பா எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. கூடுமான வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு 200 to 300 பேருக்கு நான் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும். தொடர்ந்து இன்னும் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல கைடன்ஸ் வரும். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் பிரைட் ஃபியூச்சர். நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க நினைச்ச காலேஜ்ல, நீங்க நினைச்ச பிரான்ச்சை கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பாருங்கிறதுக்காக உங்க தாய் தந்தை கூட சேர்ந்து என்னுடைய பிரார்த்தனையும் மனப்பூர்வமா வைக்கிறேன். ஒரு மாணவனுடைய கல்வியில வந்து என்னுடைய பங்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதுவே நான் செய்யற ஒரு சின்ன துண்டா இருக்குங்கிற ஒரு புதிய நம்பிக்கையோடும் என்னுடைய வாழ்த்துக்களோடும் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற நல்ல விஷயங்கள் இருந்தால் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும்.